வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி மேச ராசி. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். உங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது? வருகின்ற நாட்களில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் மாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதுவும் மகர ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப ராசிகளில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பார். லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. கடந்த மாதத்தில் இருந்த அந்த இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சி மூலியமாக தூரிதமாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. எந்த காரியத்தில் இருந்தாலும் துணிஞ்சு இறங்குவீங்க. அந்த துணிஞ்சு இறங்குற செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயமாகவும் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை இந்த வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தனி திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. அந்த ஆன்மீகம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஆள் மனதெல்லாம் உள்ளத்தில் ஒரு தெளிவு இருக்கும். உங்களுடைய படைத்தவர்களுடைய நட்பு, அதாவது மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் இந்த மேசராசி என்பர்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு யோகமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், விருப்பங்கள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமாக அமைய போது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சொத்து வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். வேற்றுமொழி பேசுகிறவங்களுடைய நட்பு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் மட்டும் கொஞ்சம் அகல கால் வைக்காமல் சின்ன தொழிலாக ஆரம்பிங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல ஒரு சிலர்லாம் தற்காலிகமாக வேலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஏழரை சனி தாக்கம் கொஞ்சம் இருந்தாலும் கூட கொஞ்சம் இழப்புகள் வந்தாலும் கூட அந்த இழப்புகளை சரி செய்கிற மாதிரி ஓரளவுக்கு வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடையாகவே நின்று அந்த திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு மறுமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் மறுமணம் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு அந்த குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் சொத்தை இழந்திருப்பீங்க. அடுத்தவங்களுக்காக சரி போ அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு கூட வந்திருப்பீங்க. அந்த இழந்த சொத்தை மீட்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். நிதி உதவியும் தேவையான இடத்துல கிடைக்கும். தவறாக உங்ககிட்ட ஒரு சிலர்லாம் வெள்ளங்கத்தோடு விற்ற அந்த சொத்தை கூட இந்த காலகட்டத்தில் அந்த வெள்ளங்கத்திலலாம் சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. சிக்கலை சரி பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பாகப்பிரிவினையில் ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் படுத்த உடனே நிம்மதி இல்லாத ஒரு மனக்குழப்பத்தோடு இருந்தீங்க இல்லையா, அந்த மனக்குழப்பத்துக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நிம்மதியாக தூங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். எந்நேரம் சுறுசுறுப்போடு ஒரு மனவேதனையோடு இருந்த நம்மளுடைய மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுற்றுலா தலங்களுக்கோ ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி பெண்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல யார் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெற போகிறீங்க. நிம்மதி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய
யோகம் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குற்றமே செய்யாமல் ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. அந்த தண்டனைக்கு ஏற்ற நபர் யாரோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், உயர்கல்வி தொடரணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த மேசராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகுவோடு சூரியன் சேரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னா, அதனால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வெற்றி உங்களை தேடி வரும். கரெக்டாக நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போதே நீங்கள் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி ரொம்ப நாளாக விற்க முடியாத இருந்த ஒரு கிடப்பில் கிடந்த ஒரு சொத்தை கூட இந்த காலகட்டத்தில் விற்றுட்டு நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம்லாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், அதே மாதிரி பிள்ளைங்க மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய திருமணம்லாம் ரொம்ப நாளாக வரன் தேடி இருந்து வரனே அமையலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. சுபவரியம் செய்யக்கூடிய ஒரு யோகமும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் இல்லாமல் கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் நாணயத்தை காப்பாற்ற மாட்டாங்க. அதனால் ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர்லாம் சரளமாக பேசிட்டு உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வர வேண்டிய பொருளை கரெக்டான நேரத்தில் போய் கேட்டு வசூல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி வரத்துக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு திருப்தி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அவசரம் காட்ட வேண்டாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நகர்த்துங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த துயரமான நிலை வருகின்ற நாட்களில் மாறும். உங்களுடைய கொள்கைகளை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்த பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இது வரைக்கும் எதையுமே யோசிக்காத டக்குன்னு செயல்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நிறைய போட்டியாளர்கள் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா, அந்த தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். தொழிலை விரிவுபடுத்தினீங்கன்னா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக கொஞ்சம் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கடன் உதவியும் டக்குன்னு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். ஸ்திரத்தன்மை இருக்கிறதுனால இதுவரை நீங்கள் இல்லாத ஒரு இடத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. பணி நிரந்தரம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி திருமணத்திற்காக ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தேன், ஆனால் நல்ல ஒரு வரனே அமையலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உழைத்து மேன்மை பெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அயராது உழைத்தீங்க அப்படின்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். அதனால் வெற்றி நேர்ந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சுபவரையும் கொஞ்சம் செய்கிறது நல்லது. திடீர்னு லாபம் ஒரு பக்கம் கிடைக்குதுன்னு பணத்தை கையில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா திடீர்னு விரைய செலவும் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் சுபவரையும் கொஞ்சம் செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்பங்கள் அதிகமாகும். குலதெய்வ அருள் சிறப்பாக இருக்குது. அதனால் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஒரு சில பெண்களுக்கு கண், காது, தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதற்காக கொஞ்சம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதிய சொத்து வாங்கும்போது ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. தந்தை வழி உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன மன சஞ்சலத்தை சந்திக்க வேண்டிய
ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு மாசி மாதம் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் ஏற்பட போகுது. இது இந்தியாவில் தெரியாது அப்படின்னா கூட இதனால் ஒரு சில இடர்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. நண்பர்களால் ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. மாசி மாதம் 19ஆம் தேதி சந்திர கிரகணம். அன்றைய தினமும் சந்திர பகவான் அப்படிங்கிறது மனநலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால ஆள் மனதில் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். தியான பயிற்சி செய்யுங்க, யோகா பயிற்சி செய்யுங்க, மனதில் நிம்மதி கிடைக்கும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.